friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி காலிஃப்ளவர் டெவில்டு. இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்ரீலங்கால காலிஃப்ளவரை தான் முட்டைகோவான்னு சொல்றாங்க. நான் ஒரு சின்ன சைஸ் காலிஃப்ளவர் எடுத்துர்க்கேன். அதை ஒரே சைஸ்ல ஃபுல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிருக்கேன். ரொம்ப பெருசா கட் பண்ணாம சின்னதா கட் பண்ணிக்கணும். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கணும். அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கொஞ்சம் உப்பும் சேர்த்து இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடணும். தண்ணி நல்லா கொதித்த பிறகு கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை இந்த தண்ணியில் போட்டு வடித்து எடுத்துடணும். நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஏன் காலிஃப்ளவரை இப்படி செய்கிறோன்னா கண்ணுக்கு தெரியாமல் நிறைய புழு இருக்கும். ஸோ இப்படி செய்தால் அதெல்லாம் நல்லா க்ளீன் ஆகிடும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வடித்து எடுத்துடலாம். கால் கப் மைதா, கால் கப் கார்ன்ஃப்ளவர், அரை ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் நான்வெஜிடேரியன் சாப்பிடுவீங்கன்னா எக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதை 10 நிமிஷம் எடுத்து வச்சிடணும். அதுக்கிடையில் எண்ணெயை சூடாக்கிடலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை இப்போ எடுத்துடலாம். ஒரு கடாயில் 3 அல்லது 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடாக்கிக்கணும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு கேப்சிகத்தை கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் கட் பண்ணி இந்த எண்ணெயில் சேர்த்து வதக்கணும். இது கொஞ்சம் வதங்கின பிறகு ஒரு ஆனியனையும் அதே மாதிரி கட் பண்ணி இதில் சேர்த்து வதக்கணும். 1 இல்லைன்னா 2 பூண்டு பல்லை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்து வதக்கணும். இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கணும். ஒரு டொமேட்டோவை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கணும். இது கட் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணணும். ரொம்ப சின்னதாக கட் பண்ணக்கூடாது. பூண்டு மட்டும்தான் நைஸாக கட் பண்ணணும். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இது ரொம்ப வதக்க தேவையில்லை, லைட்டாக வதக்கினா போதும். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கடைசியாக டொமேட்டோ கெட்சப்பை இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும். உங்களுக்கு சாஸ் அதிகமாக வேணும்னா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா கூட போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் இந்த டிஷ் ரெடி. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு காலிஃப்ளவர் டெவில். கண்டிப்பாக இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.